கூலி திரைப்படம் பற்றி லோகேஷ் கனகராஜ் ஒரு இன்டர்வியூவாக கொடுத்துட்டு இருக்காரு. சின்ராசை கையில் பிடிக்க முடியாது படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அப்படின்னு. இப்போ கமலை வச்சு படம் பண்ணியாச்சு. இப்போ கமலுக்கு ஈக்குவலாக ஒரு ஸ்டார் அப்படின்னா ரஜினி தான். கமல் ஒரு டைப் ஆஃப் ஸ்டார், ரஜினி வந்து ஒரு மாஸ் ஹீரோ. கூலியை பொறுத்த வரைக்கும் லோகேஷ் வந்து இந்த படத்தை வந்து நிச்சயமா ஒரு ஷூட் ஸ்டார். இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் வந்து எந்த தமிழ் படமே 1000 கோடி அடிக்கல, கனவாவே இருக்கு. அந்த கனவை வந்து நினைவாக்கணுங்கிற அளவில் லோகேஷ் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த இடத்துல ஒரு விஷயம் லோகேஷ் நம்ம வந்து பாராட்டணும். சத்யராஜும் ரஜினியும், அதாவது மிஸ்டர் பரத் அப்படின்னு ஒரு படத்துல வந்து 2 பேரும் சேர்ந்து நடிச்சாங்க. என்னம்மா கண்ணு சௌக்கியம்மா அப்படின்னு ஒரு பாட்டு வந்து சத்யராஜ் கேட்பாரு, அம்மம்மா கண்ணு சௌக்கியம் தான் அப்படின்னு ரஜினி வந்து கவுண்ட் கொடுப்பாரு. அந்த சாங் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் ரசிகர்களால மறக்க முடியாது. லோகேஷ் சொன்ன கேரக்டர் அது ரொம்ப பிடிச்சு போய் நான் நிச்சயமா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல கூலி படத்துல வந்து சத்யராஜ் வந்து பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு விஷயம் சொல்றாங்க, அது என்ன அப்படின்னா, லோகேஷ் வந்து 2 ட்ரைலர் கட் பண்ணி வச்சிருக்காரு. ஒன்னு வந்து ரஜினிக்கு பிடிச்ச ட்ரைலர், ரஜினியை மட்டுமே எக்ஸ்க்ளூசிவா காட்டக்கூடிய ஒரு ட்ரைலர், ஒன்லி ரஜினி, அதுல வேற யாருமே இருக்க மாட்டாங்க, அப்படி ஒரு ட்ரைலர் கட் பண்ணி வச்சிருக்காரு. இன்னொரு ட்ரைலர் பாத்தீங்கன்னா ஒரே டைம்ல இவ்வளவு கதைகள் எல்லாமே பெரிய பெரிய ஸ்டார்ஸ், நாட் ஓன்லி ஒரு சின்ன படம் கிடையாது, எல்லாம் பெரிய ஸ்டார்ஸ். கமலை வச்சு பண்ணிட்டாரு, விஜய் வச்சு பண்ணிட்டாரு, ரஜினியை வச்சு கூலி பண்ணிட்டாரு. இனி மிச்சம் இருக்கிறது வந்து டாப் 4 ஸ்டார்ஸ்ல வந்து அஜித் மட்டும்தான் இருக்காரு. ஸோ அஜித்தை வச்சு ஒரு படம் பண்ணணும், அது என்னுடைய லைஃப் டைம் ஆசை அப்படிங்கிறது வந்து லோகேஷ் வெளிப்படுத்திருக்காரு. கூடிய சீக்கிரம் அடுத்து எனக்கு தெரிஞ்ச அநேகமா அடுத்த படம் அஜித்தோட இணையறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. கூலி படம் வெற்றி தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியுமா? அந்த அளவுக்கு எலிமெண்ட்ஸ் உள்ள இருக்கா? அந்த வசூல் 1000 கோடி சாத்தியமா? எந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா டவுட் இல்லாம கிறிஸ்டல் கிளியரா வந்து படத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. சக்சஸ் தான் இந்த படம் அப்படின்னும் போது ஹாப்பியா இன்னைக்கு வந்து ஹாயா இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு இருக்காரு. ஆகஸ்ட் 14 பாத்தீங்கன்னா கூலி தியேட்டர்ல ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் லோகேஷனுடைய அரண்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் மற்றும் சினிமா அமைச்சர் பாலாஜி சார். சார் வணக்கம் சார். வணக்கம். கூலி திரைப்படம் பற்றி லோகேஷ் கனகராஜ் ஒரு இன்டர்வியூவாக கொடுத்துட்டு இருக்காரு. சின்ராசை கையில் பிடிக்க முடியாது படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அப்படின்னு சொல்கிற மாதிரி, இவரை வந்து கையில் பிடிக்க முடியாது, படமே 2 மணி நேரம் தானே, ஆனால் நீங்கள் இன்டர்வியூ 2.5 மணி நேரம் கொடுக்குறீங்கிற மாதிரி அனைத்து நிறைய விஷயத்த சொல்லுவார். சொல்கிறதெல்லாம் பார்த்தா இதை எடுத்து நம்மளே ஒரு 10 படம் எடுக்கலாம் போல இருக்கே அப்படிங்கிற அளவுக்கு பல விஷயத்தை ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாரு. கூலி குறித்து பல தகவல்களையும் பரிமாறிக்கிட்டு இருக்கிறாரு. பார்த்தீங்களா அந்த இன்டர்வியூலாம் பார்த்துட்டு இருக்கீங்களா சார்? எப்படி இருக்குது? பல எக்ஸ்க்ளூசிவான விஷயங்கள், அதாவது கூலி படத்தில் நடந்த விஷயங்கள், அதாவது ரஜினியோட நடந்த விஷயங்கள், ஆமீர் கானோட நடந்த விஷயங்கள், இன்னும் பல விஷயங்களை வந்து லோகேஷ் வந்து சமீபத்தில் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது லோகேஷை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு, அதாவது கரண்ட்டில் ட்ரெண்டிங்காக படத்தை கொடுத்துட்டு வர்றார். நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா வெற்றி படங்கள், லோகேஷோட எல்லா படங்களுமே வெற்றி படங்களாக இருக்குது. இப்போ கமலஹாசன் அவருடைய டைஹார்ட் ஃபேன் லோகேஷ், அது எல்லாருக்குமே தெரியும். அதாவது மணிகண்டனும் லோகேஷும் கூட பார்த்தீங்களா அந்த ஒரு மேடையில் வந்து அதாவது சட்டையை தான் கிழிச்சிக்கலாம், அந்த அளவுக்கு வந்து சண்டை போட்டுட்டாங்க. கமலஹாசனுக்கு நீ ஃபேனா நான் ஃபேனா அப்படிங்கிற போட்டியில். ஸோ அந்தளவுக்கு ஒரு கமலஹாசனோட ஃபேனாக இருந்த லோகேஷ் கமலை வச்சு ஒரு படம் பண்ணுறோம், அதாவது விக்ரம் பண்ணுறோம் அப்படின்னும் போது அந்த எக்ஸைட்மெண்ட், அந்த படம் எப்படியாவது பெரிய வெற்றி படமாக கொடுக்கணும் அப்படின்னு விக்ரமை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய வெற்றி படம், அதாவது பிளாக் பஸ்டர். கமலுடைய லைஃப் கேரியர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் பஸ்டர். ஸோ கமலை வச்சு படம் பண்ணியாச்சு. இப்போ கமலுக்கு ஈக்குவலாக ஒரு ஸ்டார் அப்படின்னா ரஜினி தான். ஸோ ரஜினியை வச்சு ஒரு படம் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூலி வந்து லோகேஷ்க்கு அமையுது. ஸோ ரஜினியை வச்சு மேக்சிமம், அதாவது கமல் ஒரு டைப் ஆஃப் ஸ்டாரு, ரஜினி வந்து ஒரு மாஸ் ஹீரோ, அதாவது வந்து ரஜினிக்கு வந்து மாஸ் என்டர்டைன்மெண்ட்டான மாஸ் எலிமெண்ட்ஸ்லாம் வந்து அந்த படத்தில் இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது ரஜினியை வந்து எந்த அளவுக்கு வந்து ஆடியன்ஸ், அதாவது ரஜினியோடைய ஆடியன்ஸு எந்த அளவுக்கு ரஜினியை லைக் பண்ணுவாங்க, எந்த அளவுக்கு ரஜினியை வந்து பார்த்து ரசிப்பாங்க அப்படிங்கிற ஒரு எல்லா பாயிண்ட்டையுமே யோசித்து அனலைஸ் பண்ணி ரஜினி வந்து மேக்ஸிமம் ரஜினியோடைய ஆடியன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி படம் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த கூலியை பொறுத்த வரைக்கும் லோகேஷ் வந்து இந்த படத்தை வந்து நிச்சயமாக ஒரு ஷூட் ஷாட். அதுவும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் வந்து எந்த தமிழ் படமே 1000 கோடி அடிக்கலை, கனவாகவே இருக்குது. அந்த கனவை வந்து நினைவாக்கணுங்கிற அளவில் லோகேஷ் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த இடத்துல ஒரு விஷயம் லோகேஷை நம்ம வந்து பாராட்டணும். அது என்ன அப்படின்னா, ஒரு கேள்வி ஒரு நிருபர் கேட்குறாரு, என்னன்னா 1000 கோடி அடிக்குமா இந்த கூலி அப்படின்னும் போது லோகேஷ் சிம்பிளாக ஒரு பதில் சொல்கிறார். அதாவது நான் 150 ரூபா கொடுத்து படம் பார்க்க வர ரசிகர்களுக்கு படம் எடுத்திருக்கேன், அவங்கள திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறது நோக்கத்தோட மட்டும்தான் படம் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து எப்படி சொல்கிறது, இது ஒரு அருமையான பதில், யாருமே இந்த மாதிரி ஒரு பதில் சொல்லலை. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லோகேஷ் வந்து ரஜினி அப்படின்னும் போது ரஜினியோட என்னென்ன மாஸ் அட்ராக்ஷன் வைக்க முடியும், பாட்டு, டான்ஸு, ஃபைட்டு, அதாவது ரஜினியோடைய, அதாவது
விண்டேஜ் ரஜினின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த ரஜினியை கூட இதில் வந்து கொண்டு வந்து காமிச்சிருக்காரு பல நேரங்களில். இப்போ பவர் ஹவுஸ் அந்த 3rd சிங்கிள் வந்துச்சு பார்த்தீங்களா, அதோட ஸ்டில்ஸ் எல்லாம் பாருங்க, கட் பண்ணி காமிக்கிறாங்க. பல ஆங்கிளில் வந்து ரஜினி வந்து ரொம்ப ஸ்டைலிஷாக ரொம்ப வேற மாதிரி இருக்காரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு தளபதியோட ரெஃபரன்ஸ், தளபதியோட ரஜினியை எப்படி இருப்பாரோ அதே ரெஃபரன்ஸ் வந்து இந்த படத்தில் வந்து லோகேஷ் காமிச்சிருக்காரு. ஸோ இது வந்து ரஜினியோட ரசிகர்களுக்கு பெரிய ட்ரீட்டாக இருக்கும். இந்த படம் வந்து எல்லா சென்டர்லையும் பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆகணும் அப்படிங்கிறதுனால ரஜினி, அதுக்கப்புறம் லோகேஷ், அப்புறம் அனிருத், இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா பெரிய மாஸ் அட்ராக்ஷன். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அமீர் கான் இருக்காரு, நாகார்ஜுனா இருக்காரு, உபேந்திரா இருக்காரு, ஷோபின் சேகர் இருக்காரு, இதெல்லாம் மீறி சத்யராஜ் இருக்காரு. சத்யராஜ் அப்படின்னும் போது சத்யராஜும் ரஜினியும், அதாவது மிஸ்டர் பரத் அப்படின்னு ஒரு படத்தில் வந்து 2 பேரும் சேர்ந்து நடித்தாங்க. என்னம்மா கண்ணு சௌக்கியம்மா அப்படின்னு ஒரு பாட்டு வந்து சத்யராஜ் கேட்பாரு. அம்மம்மா கண்ணு சௌக்கியம்தான் அப்படின்னு ரஜினி வந்து கவுண்டர் கொடுப்பாரு. அந்த சாங் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் ரசிகர்களால் மறக்க முடியாது. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரணம் சத்யராஜும் ரஜினியும் சேர்ந்து படமே பண்ணலை. சிவாஜி படத்தில் கூட சங்கர் வந்து ரஜினிக்கு வில்லனா சத்யராஜ் கேட்கும்போது முடியாது அப்படின்ட்டார் சத்யராஜ். ஆனால் சத்யராஜ் இந்த படத்தில், கூலி படத்தில் லோகேஷ் சொன்ன கேரக்டர் அது ரொம்ப பிடிச்சி போய் நான் நிச்சயமாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில், கூலி படத்தில் வந்து சத்யராஜ் வந்து பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அது என்ன அப்படின்னா, அதாவது என்னம்மா கண்ணு சௌக்கியமா அப்படின்னு வந்து சத்யராஜ் கேட்குற மாதிரியும், ஆமாம்மா கண்ணு சௌக்கியம்தான் அப்படின்னு ரஜினி வந்து ஒரு டயலாக் கொடுக்குற மாதிரி, ஒரு கவுண்ட் கொடுக்குற மாதிரியும், அதுலேருந்து ஒரு ஃபைட் ஸ்டார்ட் ஆகிற மாதிரியும் ஒரு சீக்வன்சஸ் எல்லாம் இருக்குது. அப்படியெல்லாம் அந்த படத்தில் வந்து ஆடியன்ஸ் பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா மேக்ஸிமம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஆடியன்ஸ் வந்து எப்படி சொல்கிறது, என்ஜாய்மெண்ட், அந்த டு த கோர் அந்த மாதிரி வந்து தியேட்டர் வந்து ரசிப்பாங்க. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா கூலி வந்து செமையாக ரெடி ஆயிருக்கு சார். இப்போ இந்த கூலி படத்திற்கு முன்பு லோகேஷ் கனகராஜ் வந்து நிறைய ட்ரெண்ட் செட் கொண்டு வந்தார் சார். அதாவது பழைய பாடல்களை ரீக்ரியேட் பண்ணுறது, அந்த பாட்டை வந்து ஒரு சுச்சுவேஷனில் வந்து வச்சா அவங்க ரசிக்கும்படி மாற்றுறது அப்படிங்கிற ட்ரெண்ட் செட் பண்ணதே லோகேஷ் கனகராஜ் தான். அதற்கு பிறகு பல இயக்குநர்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அப்போ லோகேஷ் கனகராஜ் ஏதோ ஒன்று புதுசாக பண்ணி அதை வந்து தக்க வைக்க வேண்டிய தேவையில் இருக்கார். அப்படி பல டெம்ப்ளேட்டுகளை இதில் பயன்படுத்தியிருக்கேன்னு சொல்கிறார். அது என்ன மாதிரி டெம்ப்ளேட்டாக இருக்க போகுது சார்? லோகேஷ் பார்த்தீங்கன்னா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேரக்டர். முதல்ல மாநகரம் படமே பார்த்தீங்களேன், ஒரே நைட்டில் நடக்கிற ஒரு கதை, அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருப்பார். அப்புறம் கைதி, அந்த கைதி படத்தை வந்து கொண்டாடாத ரசிகர்களே கிடையாது. ஒரு பாட்டு இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா படம் வந்து அவ்வளோ கிரிப்பிங்காக இருக்கும், செம சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் லோகேஷ் வந்து மாஸ்டர் விஜயோட காம்பினேஷன் போது விஜயை வச்சு ரொம்ப செமையாக ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பார். அதில் துப்பாக்கியில் வந்து விஜய் வந்து ஒரு இன்ட்ரோ பிளாக் டயலாக், அதாவது வந்து ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த டயலாக்கை கொண்டு வந்து விஜய் சேதுபதிக்கு வந்து மாஸ்டரில் வந்து இன்ட்ரோ பிளாக்ல வச்சிருக்காரு. ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு வந்து விஜய் சேதுபதி சொல்லுவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அதாவது ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி கமல் வந்து விக்ரமில் வந்து அந்த மாஸ்கை கலட்டிட்டு ஸ்டார்ட் பண்ணுவார். அதான் இன்ட்ரோ பிளாக்காக இருக்கும் விக்ரமில். இங்கே வந்து ரஜினி வந்து முடிச்சிடலாமா அப்படிங்கிற மாதிரியான டயலாக்ல தான் இந்த படத்தினுடைய இன்ட்ரோ பிளாக்கே இருக்குது. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது ரஜினி வந்து மேக்ஸிமம் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஆக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா அதிரி புதிரியாக இருக்கும். ரஜினி 74 வயசில் ஃபுல் எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காரு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்கும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். நீங்கள் சொன்னீங்க, அதாவது வந்து ரீக்ரியேட் பண்ணுறார், பழைய சாங்ஸ் எல்லாம் ரீக்ரியேட் பண்ணி அதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து ஒவ்வொரு படத்துலையும் சொல்லிட்டு வந்தார் அப்படிங்கிறீங்க. உண்மைதான். இப்போ வந்து இந்த படத்தில் கூட நிறைய, அதாவது வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா குத்துப்பாட்டெலாம் லோகேஷ் வைக்கவே இல்லை. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ்க்கு தேவை. இதுக்கு முன்னாடி காவாலா ஜெயிலரில் வந்து பெரிய ஹிட் ஆனதுனால இதில் ஒரு பாட்டு வைக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் அதே டெம்ப்ளேட்டில் காவாலா மாறி பார்த்தீங்கன்னா இங்கே மோனிகா சாங்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா லோகேஷ் வந்து டெக்னிக்கலி மட்டும் இல்லை, அதாவது புதுசாக ஆடியன்ஸை ரசிக்கிற மாதிரி, ஆடியன்ஸை வந்து எப்படி சொல்கிறது, நீடில், அதாவது வந்து சீட்டு நுனியில் உட்கார வைக்கிற மாதிரியான சீன்ஸ் பண்ணியிருக்காரு. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எல்லாமே. ஸோ அது லோகேஷ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கார், அந்த ட்ரெண்டில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கார். பழைய சீன் ரீக்ரியேட் பண்ணி பாடல்கள்லாம் பண்ணது மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூலி படத்தில் வந்து விண்டேஜ் ரஜினி, அதாவது விண்டேஜ் ரஜினின்னா பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாமலையிலாம் பார்த்தீங்கன்னா குஷ்பு குளிக்கிற சீனை பார்த்துட்டு கடவுளே 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 வருவார்ல, காமெடி வந்து ரஜினி வந்து மேக்ஸிமம் செம ஹியூமராக பண்ணுவார். அதே மாதிரியான ரஜினி அதை வந்து ரொம்ப பேர் வந்து நடுவில் பயன்படுத்தலை. ஆனால் இந்த படத்தில் வந்து ரஜினி கிட்ட அந்த காமெடி சென்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதையும் வந்து பார்த்தீங்கன்னா லோகேஷ் பயன்படுத்திருக்காரு. அது இல்லாமல் இந்த ஃபைட் எல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த காமெடியாக பண்ணுவார் ரஜினி நிறைய படங்களில். அந்த மாதிரி எல்லாம் இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காரு. அதாவது வந்து ரஜினியை வந்து என்ஜாய் பண்ணணும் ஆடியன்ஸ், அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் இதுக்குள்ள வச்சிருக்காரு.
ஓகே சார், நிறைய வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் சர்ப்ரைஸாக. பட் இனிமேல் இந்த ஆடியோ லான்ச்சை ஆகஸ்ட் 2 வச்சிருக்காங்க. அதில் தான் ரஜினி அவருடைய 50 ஆண்டு திரை பயணத்தையும் வந்து ஒரு விழாவாக நடத்தலாங்கும் போது பல பெரிய பிரம்மாண்ட விழாவாக ஒரு நடத்தியிருக்கலாம். அது நடத்தாமல் இந்த ஆடியோ லான்ச்சோட சின்னதாக நடத்தலாமாங்கிற ஒரு விஷயத்துக்கு போயிட்டு இருக்காங்க. பல முன்னணி நபர்கள் வரப்போகிறாங்க, சிஎம்ஏ ஆல்ரெடி வரப்போகிறாரா அப்படிங்கிற செய்திகள்லாம் போயிட்டு இருக்குது. ரஜினி ஏன் அதை விரும்பலை? நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் அப்படிங்கிற ஒரு சிம்பிளிசிட்டிலே இருக்காரு. இல்லை, ரஜினியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய அதாவது சுயசரிதை எழுத போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. லோகேஷ் வந்து அதையும் சொல்லியிருக்காரு. கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரஜினி வந்து சுயசரிதை எழுத ஆரம்பித்து அப்புறம் எல்லா உண்மைகளையும் சொல்ல வேண்டி வருமே, இது எப்படி சரியாக வருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு செகண்ட் தாட்டுக்கு போய் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாரு. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் நம்மளோட சுயசரிதை எழுதணும் உண்மைகள். அதாவது வந்து பல பேர் பார்த்தீங்கன்னா சுயசரிதைன்னும் போது அதில் பல விஷயங்களை மறைச்சிருவாங்க. அதாவது உண்மையாக நடந்த பல விஷயங்களை வந்து மறைச்சிட்டு போலியா பல விஷயங்களை உள்ள போட்டு எழுதுவாங்க. நான் ரஜினி வந்து நடந்தது அப்படியே எழுதணும்னு நினைக்கிறாரு. அதனால தான் முதல்ல வேணான்னாரு. இப்போ வந்து எழுதலாம் வேணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சார் ரஜினி. ஸோ அதையும் பண்ண போறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கூலியோடைய ஆடியோ வெளியீட்டு விழா மேடையை வந்து அதாவது வந்து அவர் திரைக்கு வந்து 50 ஆண்டுகள் ஆச்சு. அந்த விழா வந்து எங்க வேணாலும் நடத்தலாம். ரஜினி எத்தனை கோடி வேணாலும் போட்டு நடத்துறதுக்கு ரஜினியோட ரசிகர்களே வந்து ரெடியா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ரஜினி வந்து சிம்பிளா பண்ணா போதும், நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை வேண்டாம் அப்படின்னு அந்த விழா இதுக்கு முன்னாடியே ரஜினி நடத்துறது கேட்டாங்க. ஆனால் வேணான்ட்டாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா கூலி ஆடியோ வெளியீட்டில் ரஜினியோடைய 50 ஆண்டு விழாவையும் நடத்தணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அதுவும் ஒரு பகுதியாக நடக்க போகுது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவான ஒரு தகவல். அது என்ன அப்படின்னா லோகேஷ் வந்து 2 ட்ரைலர் கட் பண்ணி வச்சிருக்காரு. ஒன்று வந்து ரஜினிக்கு பிடிச்ச ட்ரைலர், ரஜினியை மட்டுமே எக்ஸ்க்ளூசிவாக காட்டக்கூடிய ஒரு ட்ரைலர், ஒன்லி ரஜினி, அதில் வேற யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு ட்ரைலர் கட் பண்ணி வச்சிருக்காரு. இன்னொரு ட்ரைலர் பார்த்தீங்கன்னா அந்த கூலியோட ரஜினி எப்படி மிக்ஸ் பண்ணி மொத்தத்தில் கூலி எப்படி அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்ரைலர் கட் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ இந்த 2 ட்ரைலருமே வெளியிடலாமா, 2 ட்ரைலர் வெளியிட்டா சரியா வருமா, இது வரைக்கும் அப்படி பண்ணதே இல்லையே, பண்ணி பாப்போமா அப்படின்ற ஒரு யோசனையோட படக்குழுவோட வந்து லோகேஷ் பேசிட்டு இருக்காரு. ஒரு வேளை ஏதாவது 2 ட்ரைலர் வெளியிட்டா வந்து ரசிகர்களுக்கு வந்து எப்படி சொல்றது டபுள் ட்ரீட்டா இருக்கும். ஸோ இது இல்லாமல் ஏதாவது ஒரு ட்ரைலர் எக்ஸ்க்ளூசிவா வந்தாலும் எது வந்தாலும் பார்த்தீங்கன்னா கூலி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூலி ஃபீவர் டோட்டலாக பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கூலின்னு எல்லா டாக்கே வந்து கூலியை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி எந்த விஷயம் வந்தாலும் கூலியை பற்றின விஷயம் வந்து பாசிட்டிவாக இருக்கும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆடியோ வெளியீட்டு பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக பண்ணுறது திட்டப்பட்டிருக்காங்க. கமலஹாசன் அவர் நிச்சயம் வருவார். அது இல்லாமல் முதல்வர் கூட அழைச்சிருக்கதா ஒரு தகவல் இருக்கு. ஓகே சார், எனிவேஸ் லோகேஷ் கனகராஜ் வந்து இன்டர்வியூ எடுக்கும்போது முன்பு அவர் வந்து ஒரு ஈவெண்ட்டில் சொல்லிட்டார், லியோ ஈவெண்ட் நினைக்கிறேன், நான் 10 படத்தோட அவ்வளோதான் சார், பெருசாக விருப்பம் இல்லை, 10 படம் தான் அப்படின்னாரு. ஆனால் வந்து என்ன சார் படம் பண்ணிட்டீங்க சார், கைதி 2 அடுத்து பண்ணணும், அடுத்து லியோ 2 பண்ணணும், அது விஜய் சார் ஒத்துக்க மாட்டார், அடுத்து விக்ரம் 2 பண்ணணும், இப்போ ரோலெக்ஸ் ஸ்டாண்டலோன் படம் ஒன்று இருக்குது, இப்போ அமீர் கான் படம் கமிட் பண்ணியிருக்கேன், ஆக்சுவலி நான் ஹீரோவாக படம் பண்ணிட்டு இருக்கேன், அதனால் உடம்பை குறைச்சிட்டு இருக்கேன், இதுக்கு நடுவில் அஜித் சார்ட்டையும் கதை சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிற லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போதும் லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக போயிட்டு இருக்கு லோக்கி அப்படிங்கிற அளவுக்கு செல்லமாக ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி சார் பார்க்குறீங்க, ஒரே டைமில் இவ்வளவு கதைகள் எல்லாமே பெரிய பெரிய ஸ்டார்ஸ், நாட் ஓன்லி ஒரு சின்ன படம் கிடையாது, எல்லாம் பெரிய ஸ்டார்ஸ், அதை மேனேஜ் பண்ணுற விதத்தை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா லியோ டைமில் வந்து எனக்கு ரிலீஸ் டேட்டை முன்பே சொன்னது தான் எனக்கு ஒரு ப்ரெஷரை ஏற்படுத்துங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்து வெளிவந்தது. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஹேண்டில் பண்ணுற விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா ரஜினி சார் படம் போயிட்டு இருக்கும்போது அமீர் கான் படம் இல்லை, லோகேஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டார் படமாக பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் இப்போ நம்ம முதல்ல பேசின மாதிரி பார்த்தீங்கன்னா கமலை வச்சு பண்ணிட்டாரு, விஜய் வச்சு பண்ணிட்டாரு, இப்போ ரஜினியை வச்சு கூலி பண்ணிட்டாரு. இனி மிச்சம் இருக்கிறது வந்து டாப் 4 ஸ்டார்ஸ்ட்ட வந்து அஜித் மட்டும்தான் இருக்காரு. ஸோ அஜித்தை வச்சு ஒரு படம் பண்ணணும், அது என்னுடைய லைஃப் டைம் ஆசை அப்படிங்கிறது வந்து லோகேஷ் வெளிப்படுத்தியிருக்காரு. கூடிய சீக்கிரம் அடுத்து எனக்கு தெரிஞ்ச அநேகமாக அடுத்த படம் அஜித்தோட இணையறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா கைதி 2 பண்ண சொல்லி அந்த பக்கம் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி பெரிய ப்ரெஷர் போட்டுட்டு இருக்காங்க. அமீர் கான் பார்த்தீங்கன்னா என்னோட படத்தை தான் ஆகஸ்ட் பண்ண போறாருன்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இது இல்லாமல் ரஜினி வந்து கூலியை பார்த்துட்டு லோக்கி நம்ம ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜெயிலர் 2 மாதிரி கூலி 2 பண்ணலான்னு பண்ணுவாங்க, அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஸோ ரோலெக்ஸ் கதாபாத்திரம் அது வந்து சூர்யா வச்சு பண்ண போறாருன்னு சொல்றாங்க. சூர்யா வச்சு பார்த்தீங்கன்னா இரும்பு கை மாயாவி அது ஒரு படம் பண்ண போறாங்கன்னு சொல்றாங்க. கமல் எப்போ நம்ம விக்ரம் 3 பண்ணலாம் லோகி அப்படின்னு தோல்ல கை போட்டு தனியாக கூட்டிட்டு போறாரு ஒரு பக்கம். ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா யாருக்கு படம் பண்றது என்ன படம் பண்றதுன்னே தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காரு. எல்லாருமே ஸ்டார்ஸ். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா லோகேஷே பார்த்தீங்கன்னா ஒரு படம் நடிக்கணும்னு முடிவு பண்ணி அவரே ஹீரோவா நடிக்க போறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸோ ஒருவேளை லோகேஷ் நடிக்கிற படம் வந்து அதிரிபதியாக ஹிட் ஆச்சுன்னு வச்சுங்க, அவரை வச்சு ஒரு 10 டேரக்டர் படம் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுவாங்க. ஸோ நடிக்கவும் செய்வார், ஒரு பக்கம் இயக்கவும் செய்வார், எல்லாம் பண்ணுவார். ஆனால் வந்து லோகேஷ் முதல்ல பேட்டி கொடுக்கும்போது என்ன சொன்னார்னா, நான் 10 படத்தோட போயிடுவேன் அப்படின்னாரு. ஆனால் பார்த்தா அப்படி தெரியல, 100 படம் தாண்டி கூட போக மாட்டார் போல. லோகேஷ் கொஞ்சம் போங்க ப்ளீஸ் அப்படின்னா கூட இல்லை நான் போக மாட்டேன் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பண்ணுவார் போல. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்ட் அண்ட் சக்சஸ்ஃபுல் டைரக்டர் இருக்கார்.
அதான் சார், அவர் ஆக்சுவலி ஒரு கட்டத்தில் போகலான்னு நினச்சா கூட அவரை கூப்பிட்ற அழைப்புகள் வந்து நிராகரிக்க முடியாத அழைப்பாக இருக்குது. இப்போ வந்து சரி நான் குவைட் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் ரஜினி சார் ஃபோன் பண்ணி படம் கேட்டால் எப்படி பண்ணாமல் இருக்க முடியும், அமீர் கான் கேட்டாடி அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய இடத்துல இருக்கிறாரு. அது நிச்சயமாக ஒரு பெருமை தான் சார், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. எனிவேஸ் இப்போ இந்த கூலி படத்தை பொறுத்த வரைக்கும் லியோவில் வந்த சிக்கல் இதில் வந்துடக்கூடாதுன்னு ஒரு ப்ரீ பிளானோட படத்தை முடிச்சிருக்காங்க. கடைசியாக ஒரு மாதம் இருக்குது, அதுக்குள்ளேயே ரொம்ப ஜாலியாக ஃப்ரீயாக உட்காந்து இன்டர்வியூ கொடுத்துட்ருக்காரு. எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாமல் இருக்காரு. இந்த ப்ரெஷர் இல்லாமல் இருக்க சூழலே கூலி படம் வெற்றி தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியுமா? அந்தளவுக்கு எலிமெண்ட்ஸ் உள்ளே இருக்கா? அந்த வசூல் 1000 கோடி சாத்தியமா? அதை நான் முதலே சொன்னேன் இல்லையா, அதாவது வந்து லோகேஷ் ரஜினியோட படம் பண்ணுற இந்த படம் அதை வந்து ஷூர் ஷாட் பண்ணணும், 100% ஒரு பெரிய வெற்றி படமாக மாற்றி காமிக்கணும். லோகேஷ் படமாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் ரஜினி படமாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு மேக்சிமம் கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ட்ரெண்டிங்கான படமாகவும் இருக்கணும். இது வரைக்கும் ரஜினி கேரியர்லேயே ஒரு மாஸான கிளாஸான வேற மாதிரியான ஒரு படமாக இருக்கணும் கூலி அப்படிங்கிறதுனால லோகேஷ் வந்து அவருடைய முழு எஃபர்ட்டை போட்டு இந்த படத்தை பண்ணியிருக்காரு. ஆரம்பத்தில் இந்த படம் வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போதே சன் பிக்சர்ஸ்க்கு ஒரு கண்டிஷன், அது கண்டிஷன் சொல்ல முடியாது, ஒரு ரிக்வெஸ்ட் லோகேஷ் சொல்கிறாரு. அது என்ன அப்படின்னா, எனக்கு இந்த படத்தை வந்து முடிக்கிறதுக்கு முழு திருப்தியாக முடிக்கிறதுக்கு நீங்கள் வந்து இப்போ டைம் கொடுக்கணும், ரிலீஸ் டேட்லாம் அனௌன்ஸ் பண்ணி எனக்கு வந்து ஒர்க் ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை வந்து சன் பிக்சர்ஸ் வந்து ஒத்துக்கிட்டாங்க. நிச்சயமாக லோகேஷ் நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா முழு படத்தையும் லோகேஷ் வந்து முழு திருப்தியோடு முடிச்சிருக்காரு. அதாவது வந்து எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா டவுட் இல்லாமல் கிறிஸ்டல் கிளியராக வந்து படத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. சக்ஸஸ் தான் இந்த படம் அப்படின்னும் போது ஹாப்பியாக இன்றைக்கி வந்து ஹாயாக இன்டர்வியூஸ் கொடுத்துட்ருக்காரு. ஆகஸ்ட் 14 பார்த்தீங்கன்னா கூலி தியேட்டரில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் லோகேஷனுடைய எப்படி சொல்கிறது செல்வாக்கு பல மடங்கு உயர்ந்துடும். நிச்சயமாக சார், ரஜினி கேட்கவே வேண்டாம், ஆல்ரெடி உயரத்தில் தான் இருக்காரு. இல்லை சார், அவர் உச்சம் தான் சார், அதில் எதுவுமே கிடையாது. அவர் உச்சம் அதுலேருந்து வந்தவர்கள் தான் மிச்சங்கிற மாதிரி அவர் ஒரு ஐக்கான் சார், அதில் வேணாம் நம்ம. எனிவேஸ் இந்த படம் தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரௌடான மூமெண்ட் ஏற்படுத்துகிற படமாக ஒரு வசூல் ரீதியாக இருந்ததுன்னா தமிழ் சினிமா ஆரோக்கியம் வந்தால் சந்தோஷம் தான். பொறுத்து வந்து பார்ப்போம் 1000 கோடி சாத்தியமாக வருமாங்கிறதெல்லாம் நம்ம வருங்கிற நாட்களில் பேசுவோம். நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார். நன்றி.